வணக்கம். திரௌபதி பிறப்பின் பின்னால் இருக்கும் அந்த தெய்வீக நெருப்பு, கர்ம வினை, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சாதாரணமா நடந்த ஒரு சின்ன அவமானம் எப்படி புராணத்தோட மிகப்பெரிய போரையே உருவாக்குச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். துருபதனும் துரோணரும் குருகுலத்துல நெருங்கிய நண்பர்கள். அப்போ துருபதன் தன் பாதி உலகை தருவதா சத்தியம் செஞ்சான். ஆனா காலப்போக்குல துருபதனுக்கு ஆணவம் தலைக்கேறிடுச்சு. உதவி கேட்டு வந்த துரோணரை ஒரு மன்னனுக்கும் ஏழைக்கும் நட்பான்னு கேட்டு கொடூரமா அவமானப்படுத்திட்டான். அந்த அவமானத்தோட விளைவு, துரோணர் அஸ்தினாபுர குருவாகி தன் சிஷ்யன் அர்ஜுனன் மூலமா துருபதனை வீழ்த்தி பாதி நாட்டை பறிச்சு பலி தீர்த்தார். இதனால ஈகோ அடிப்பட்ட திருப்பதன் துரோணரை அழிக்கவே ஒரு மகனை வேண்டி ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை வெறியோட ஆரம்பிச்சான். வானத்தை தொடும் அளவுக்கு யாகத்தீ கொழுந்து விட்டு எரிஞ்சது. அந்த பிரம்மாண்டமான நெருப்புல இருந்து என்ன வெளியே வந்துச்சு தெரியுமா? கவசத்தோடும் ஆயுதங்களோடும் ஒரு மாவீரன் பிறந்தான். அவன்தான் திருஷ்டத்யும்னன். துரோணரை அழிக்கவே பிறந்தவன்னு ஒரு அசரீரி வேற ஒழிச்சுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதே நெருப்புல இருந்து தகதகன்னு ஜொலிக்கும் ஒரு தெய்வீக பெண்ணும் தோன்றினாள். அவள்தான் திரௌபதி. நெருப்புல இருந்து வந்ததால அவளை யாக்ஞசேனினும், பாஞ்சால தேசத்து இளவரசிங்கிறதால பாஞ்சாலினும் கம்பீரமா எல்லாரும் அழைச்சாங்க. அப்பாவோட நோக்கம் பழிவாங்கலா இருந்தாலும் திரௌபதியோட உண்மையான விதி உலகத்துல தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுறதுதான்னு முனிவர்கள் கணிச்சாங்க. வருஷங்கள் ஓடிச்சு. பேரழகியாவும் அறிவாளியாவும் வளர்ந்த திரௌபதிக்காக ஒரு மாபெரும் சுயம்வரம் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. தண்ணில தெரியற பிம்பத்தை பார்த்து மேல சுழல்ற மீனை அடிக்கணும். உலகத்துல இருக்கிற பல மாமன்னர்களே இதுல தோத்துட்டாங்க. இங்கதான் ஒரு பெரிய திருப்பம். துருபதனை தோற்கடிச்ச அதே அர்ஜுனன் ஒரு பிராமண வேஷத்துல வந்து இந்த இலக்க அசால்ட்டா விழுத்துட்டான். அர்ஜுனனுக்கு அவன் மாலை சூட்டினாலும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையால 5 பாண்டவர்களுக்கும் அவன் மனைவியாகிற ஒரு மாய நிகழ்வு நடந்துச்சு. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. துருபதனுக்கு நடந்த அவமானத்துல ஆரம்பிச்சு குருக்ஷேத்திர போர் வரைக்கும் அந்த கர்மா சங்கிலி தொடரா போகுது. கௌரவ சபையில அவளுக்கு நடந்த அவமானம்தான் போருக்கே முக்கிய காரணம். அவ வெறும் இளவரசி இல்ல, தர்மத்தோட சாட்டையடி. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, அவமானம் போர உருவாக்கும், பெண்ணோட வலிமை அபாரமானது, தர்மம் ஜெயிக்கும், பழிவாங்கிற எண்ணம் அழிவை தரும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட அன்றாட செயல்கள் அழிவுக்கான நெருப்பை உருவாக்குமா இல்ல நீதிக்கான சுடரை ஏற்றுமா? யோசிச்சு பாருங்க.